அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சகோதரர் இம்ரான், இது சம்பந்தமா உங்களுக்கு ஏற்கனவே வந்து மாமியார், மருமகள் பணிவிடை சம்பந்தமாக நம்ம என்ன செஞ்சிருக்கோம், போட்டிருக்கிறோம். அதாவது இந்த துணி துவைக்கிறது, சமையல் செய்யறது, இதெல்லாம் பெண்களுடைய வேலையா அப்படின்னா, குடும்பத்தை பராமரிக்கக்கூடிய வேலை பெண்களுக்கு தான் முக்கியத்துவம். ஆண்கள் சம்பாதிக்கணும் அப்படின்னு மார்க்கம் சொல்லுது. 2 பேரும் சம்பாதிக்க போனாங்கன்னா, அது சம்பந்தமா நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம், உங்களுக்கு பதில் போட்டிருக்கிறோம். 2 பேரும் சம்பாதிக்க போனாங்கன்னா, பிள்ளைகள் தருதலையா தான் என்ன செய்யும், வளரும். அதை பராமரிக்கிறதுக்கோ, எங்க விட்டுட்டு போய் மாமியா வீட்டுன்னு இருக்கக்கூடாதுங்கிறீங்க. எங்க விட்டுட்டு போவிய? ஏதாவது ஒரு ஹாஸ்டல்ல சேர்த்துட்டு போவிய, ஆசிரமத்துல சேர்த்துட்டு போவிய, அல்லது யாராவது ஆயாவை விட்டுட்டு போவிய. அப்ப அதுக்கு பாசம் என்றால் என்னவென்று தெரியாம என்ன செஞ்சிடும், போயிடும். ஒவ்வொருவரும் பொறுப்பாளிகள், அவரவர்கள் பொறுப்பு கொடுத்து விசாரிக்கப்படுவார்கள் அப்படின்னு மார்க்கம் சொல்லி இருக்கிறது. அது மாதிரி வந்து நீங்க அந்த மாதிரியான நான் அதெல்லாம் உதவி செய்யணுமா, அது செய்யணுமா, பாத்திரம் அவர்கள் உண்ணா என்ன, இவர்கள் உண்ணா என்ன அப்படின்ட்டா கணவனுடைய உரிமை என்ன, உங்க தர்றதும் உடுத்த தர்றதும். அவன் ட்ரெஸ் எடுத்தானா உங்களுக்கு ஒரு ட்ரெஸ் எடுத்து தரணும். அவன் சோறு தின்றானா உங்களுக்கு சோறு தரணும். இது ரெண்டும் தான். அப்புறம் நகை வாங்குறதோ, நட்டு வாங்குறதோ, அது வாங்குறதோ, இது வாங்குறது, அதெல்லாம் அவனுடைய கடமை இல்லைன்னு அவன் சொன்னான்னா நீங்க ஒத்துக்குறீங்களா நீங்க? அப்ப இப்படியான பல செய்திகள் இது சம்பந்தமா நம்ம அந்த உங்களுக்கு போட்டிருந்தோம். அந்த செய்தியிலேயே நம்ம போட்டிருக்கோம். ஏற்கனவே நம்ம போட்டிருந்தோம். மாமியார், மருமகள் பணிவிடை சம்பந்தமா நம்ம என்ன செஞ்சோம், அதிலேயே எல்லாம் விலாவரியா நம்ம என்ன செஞ்சோம், பேசியிருந்தோம். அதாவது அந்த வாகனம் ஓட்டக்கூடாதுன்னா, வாகனம் தேவைக்கு ஓட்டலாம், தேவையில்லாம சுற்றுறதுக்காக ஓட்டக்கூடாது. அதனால நிறைய சமூகத்துல கேடுகள் நடக்கிறது. இந்த வாகனத்தை வைத்து கொண்டு என்ன செய்றாங்க, அவங்க இஷ்டத்துக்கு போறாங்க, வர்றாங்க. அதனால நிறைய வந்து பின்னடைவு ஏற்படுது. இப்ப ஒரு ஆபீஸுக்கு போறது, ஒரு கடை தெருவுக்கு போறது, வர்றது, அந்த மாதிரியாக இருக்குமே, பிரச்சனை இல்லை. அதை சாக்கா வச்சு என்ன செய்யறாங்க, வாங்கிட்டு ஊர் சுத்துறது, அந்த மாதிரி போறாங்க. படிக்க கூடாதுன்னு மார்க்கம் சொல்லல. தாராளமா என்ன செய்யலாம், மேற்படிப்பு படிக்கலாம். அதனால ஒரு தவறும் கிடையாது. ஒழுக்கமா படிக்கணும். அதாவது ஆணும் பெண்ணும் கலந்து இருக்கிற மாதிரியான படிப்பு தான் படிக்கக்கூடாது ஒழிய, அவங்க வந்து பெண்களாக இருக்கக்கூடிய இடங்கள்ல இருந்து படிப்பார்களே ஆனால் தாராளமா படிக்கலாம். படிக்க வைக்கிறதுனால என்ன கேடுகள் ஏற்படுது அப்படிங்கிறதையும் நம்ம சமூக வலைதளங்களை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். பெண்கள் வந்து ஒழுக்கக்கேடான ஒரு இதை நோக்கி செல்றாங்க. ஒரு ஆணு மார்க்கத்தை பொறுத்தளவு கற்பு 2 பேத்துக்கும் சமம் தான். ஆனா ஒரு ஆண் அந்த மாதிரி போனா கூட அதனால வந்து பிரச்சனை தான், பாவம் தான், அது இல்ல. ஆனா இங்க வந்து ஒரு பெண்ணு தவறி போறதுக்கும் ஒரு ஆண் தவறி போறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. ஆண் தவறி போயிட்டாண்டா அது பெரிய அளவுல சமுதாயத்துல பார்க்கப்படாது. ஒரு பெண் தவறி விடுவாளையானால் அது அந்த குடும்பத்திற்கு என்ன செஞ்சிடும், பெரிய கெட்ட பேரா போயிடும். இப்படியான நிறைய விஷயங்கள் இருக்கிறது. அதனால வந்து அது தங்குறத பொறுத்தளவுக்கு நல்லா விவாகரத்து செஞ்ச விஷயமாக பேசக்கூடிய நேரத்திலே வந்து நீங்க என்ன செய்யுங்க, ஆண்களை பார்த்து சொல்றான், உங்களுடைய வீட்டிலேயே அவர்கள் குடியமர்த்துங்கள் அப்படின்னு. அப்ப கணவனுடைய வீட்டில தான் இருக்கணும். கணவனுக்குன்னு தனி வீடாக இருந்தாலும், கணவன் இருக்கக்கூடிய வீடாக இருந்தாலும், கணவன் வீட்டில தான் பெண் இருக்கணும். திருமணம் மனம் முடிந்த பெண் இருக்கணும். கணவனுக்கு வீடு இல்ல அப்படி என்று இருக்குமே ஆனால், மாமியார் வீட்டில் இருக்கிறதோ, வாடகைக்கு இருக்கிறதோ, அதுல பஞ்சாயத்து கிடையாது. இது சம்பந்தமா நம்ம உங்களுக்கு போட்டிருக்கிறோம். அதுவே போதுமான பதில் நம்ம நினைக்கிறோம். இப்ப எதிரே நம்ம லேசா தொட்டு காட்டியிருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் 2 பார்த்துக்கிறேங்க. கூடுதல் தகவல் வேண்டாம். அதை வேண்டாம் உங்கள்ட்ட இல்ல அப்படின்னா அதை எடுத்து போடுவோம்.